அன்று காலை வழக்கம் போலத்தான் விடிந்தது. மாதவன் சமையலறையில் அவசரமாக கரண்டியை திருப்பிக் கொண்டிருந்தார். ஒரு கையில் கரண்டி, இன்னொரு கையில் மகள் மகியின் பள்ளி டைரி. சுவரில் இருந்த கவிதாவின் புகைப்படம் எப்போதும் போல புன்னகைத்து கொண்டிருந்தது. கவிதா இறந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டாலும் அவளுடைய நினைவுகளும் அவள் விட்டுச் சென்ற மகள் மகிழும் தான் மாதவனின் மொத்த உலகமும். ஐயோ, டைம் ஆச்சு. இன்னைக்கு மகிக்கு மேக்ஸ் எக்ஸாம் வேற இருக்கு. அவளுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ஆனா இன்னும் இந்த வாளு எழுந்திருக்கவே இல்லையே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு மகியின் அறைக்கு சென்றார் மாதவன். மகி போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி படுத்திருந்தாள். அவளை மெதுவாக எழுப்பிய மாதவன், மகிக்குட்டி, எழுந்துருடா செல்லம், லேட் ஆச்சுன்னா அப்புறம் ஸ்கூல் வேன் போயிடும். இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் ஞாபகம் இருக்கா இல்லையா என்றார். மகி போர்வையை மெதுவாக விலக்கினாள். அவளது முகம் அப்படியே வாடிப்போய் இருந்தது. கண்களில் லேசான கண்ணீர் கசிந்திருந்தது. மிகவும் பலவீனமான குரலில், அப்பா, எனக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம்ப்பா, வயிறு ரொம்ப வலிக்குதுப்பா என்றாள். மாதவன் பதற்றத்தோடு அவளது நெற்றியை தொட்டு பார்த்தார். என்னடா பண்ணுது? காய்ச்சல் இல்லையே. நேற்று ஏதும் வெளியில வாங்கி சாப்பிட்டியாடா? இரு, அப்பா உடனே உனக்கு சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வர்றேன் என்று அவளுக்கு பணிவிடை செய்துவிட்டு அவசரமாய் அலுவலகத்திற்கு புறப்பட்டார். மதிய நேரம். மாதவன் அலுவலகத்தில் வேலை பளுவில் மூழ்கி இருந்தாலும் அவரது மனம் வீட்டில் இருக்கும் மகளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென அவரது மொபைல் போன் ஒலித்தது. திரையில் மகி என்ற பெயர் மின்னியது. போனை எடுத்த மாதவன், சொல்லுடா மகிக்குட்டி, இப்ப வயிறு வலி பரவாயில்லையா? மாத்திரை போடவாடா என்றார் பாசத்துடன். ஆனால் மறுமுனையில் மகி விம்மி விம்மி அழும் சத்தம் மட்டுமே கேட்டது. அவளால் வார்த்தைகளை கோர்த்து பேச முடியவில்லை. அழுது கொண்டே, அப்பா, அப்பா, எனக்கு எனக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா, பயமா இருக்குப்பா என்றாள். மாதவன் இருக்கையை விட்டு பதறி எழுந்தார். மகி, என்னாச்சுடா? ஏன் அழுகிற? அப்பா கிட்ட சொல்லுடா, என்ன பண்ணுது என்றார் பதற்றத்துடன். மகி அழுகையை அடக்க முடியாமல், அப்பா, அது பெட்ஷீட் ஃபுல்லா, என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குப்பா, எனக்கு ஏதோ பெரிய நோய் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குப்பா, அம்மா வேணும்ப்பா என்று கதறினாள். மகியே, அம்மா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை மாதவனின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. ஒரு கணம் மாதவன் அப்படியே உறைந்து போனார். கவிதாவின் மரணத்திற்கு பிறகு தான் கண்ணும் கருத்துமாக வளர்த்த மகள் இப்போது தன் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பெண் பிள்ளையின் இயற்கையான கட்டத்திற்கு வந்திருக்கிறாள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். தன் குரலை தளர்த்தி கொண்டு மிகவும் நிதானமாக, மகிச்செல்லம், அல்லாதடா, அப்பா சொல்றத கேளு, உனக்கு எந்த நோயும் வரல, நீ ரொம்ப ஆரோக்கியமா இருக்க. அது அம்மா உங்கூட இல்லாததால உனக்கு இதை பத்தி தெரியல. அப்பா இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வர்றேன். ஒரு 10 நிமிஷம், அப்பா வர்ற வரைக்கும் தைரியமா இருடா என் தங்கம் என்று போனை வைத்தார். அலுவலகத்தில் இருந்து அவசரமாக புறப்பட்ட மாதவன் வழியில் இருந்த ஒரு மருந்தகத்தின் முன் காரை நிறுத்தினார். உள்ளே நுழையும் போது ஒரு ஆணாக நின்று கொண்டு எப்படி சானிட்டரி நாப்கின் கேட்பது என்ற சமூக தயக்கம் அவரை ஒரு நொடி தடுத்தது. ஆனால் மகளின் அழுகை முகம் நினைவுக்கு வந்ததும் அந்த தயக்கம் உடைந்து போனது. தம்பி, அந்த லேடிஸ் பயன்படுத்தும் பேட் இருக்கா? நல்ல குவாலிட்டியா, பெரிய சைஸா கொடுங்க என்று கேட்டு வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி பறந்தார். வீட்டிற்குள் ஓடிய மாதவன் மகி தன் அறையின் மூலையில் கால்களை நெஞ்சோடு குறுக்கி கொண்டு அழுது கொண்டே அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவளது உடம்பில் பயத்தினால் ஒரு நடுக்கம் இருந்தது. மாதவன் மெதுவாக அவள் அருகே அமர்ந்து தலையை கோதி மகி என்றார். மகி நிமிர்ந்து பார்த்து அப்பாவை கட்டி கொண்டு ஓவென்று அழுதாள். அப்பா, எனக்கு என்னப்பா ஆச்சு? நான் செத்து போயிடுவேனாப்பா என்று கேட்டாள். மாதவன் தன் கண்ணீரை மறைத்து கொண்டு புன்னகைத்தார். என்னடா இப்படி பேசிட்ட? என் ஆயுசும் சேர்த்து நீ நல்லா இருப்படா மகி. இது எல்லா பெண் குழந்தைக்கும் வர்றது தான். ஒரு பொண்ணு பெரியவள் ஆகிறான்னா அவள் உடம்புல நடக்கிற ஒரு நல்ல விஷயம் இது. இனிமே ஒவ்வொரு மாதமும் இது நடக்கும். இதுக்கு பேர் தான் மாதவிடாய். அம்மா இருந்திருந்தா உனக்கு இன்னும் அழகா புரிய வச்சிருப்பாங்க. ஆனால் உனக்கு இந்த அப்பன் இருக்கேண்டா என்று தான் வாங்கி வந்த பார்சலை அவளிடம் கொடுத்தார். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு தாயாக மாறி மிகவும் பக்குவமாக அவளுக்கு விவரித்தார். இதை எடுத்துட்டு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாடா செல்லம், அப்பா உனக்கு ஹாட் வாட்டர் பேக் எடுத்துட்டு வர்றேன் என்று அவளை அனுப்பி வைத்தார். சிறிது நேரத்தில் மகி உடை மாற்றி விட்டு வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டாள். மாதவன் அவளது வயிற்றில் சுடுதண்ணி பையை வைத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டார். மகளின் முகம் இப்போது பயம் நீங்கி அமைதியாக இருந்தது. மகி அப்பாவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, அப்பா, அம்மா இல்லாதது எனக்கு ஒரு குறையாவே இல்லப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே என்றாள் கண்களில் நன்றியோடு. மாதவன் மகளின் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டு கவிதாவின் புகைப்படத்தை பார்த்து மனதில் ஒரு தாயாக வாழ உறுதி எடுத்துக்கொண்டார்.
மகி படுக்கையில் நிம்மதியாக கண் அயர்ந்த பிறகுதான் மாதவனால் நிதானமாக மூச்சு விட முடிந்தது. அவளது நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துவிட்டு அவளுக்கு தெரியாமல் தன் கண்ணீரை துடைத்து கொண்டார். சமையலறைக்கு சென்று காலையில் இருந்து சாப்பிடாமல் இருக்கும் தன் மகளுக்காக மெதுவாக சூடான கஞ்சியும் கொஞ்சம் துவையலும் செய்யத் தொடங்கினார். அப்போது வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. மாதவன் கதவை திறந்தபோது அங்கே கவிதாவின் அக்கா, அதாவது மகியின் பெரியம்மா மங்களம் நின்றிருந்தார். கையில் ஒரு பெரிய பையுடன் முகத்தில் ஒருவித பதற்றத்தோடு உள்ளே நுழைந்தார். என்னப்பா மாதவா, ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? ஆஃபீஸில் இருந்து உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நீ பாதியிலேயே பதறி அடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்ததா சொன்னா. அதான் என்ன ஏதுன்னு பார்க்க ஓடி வந்தேன். மகிக்கு என்ன, உடம்பு சரியில்லையா என்று கேட்டபடி உள்ளே வந்தார் மங்களம். மாதவன் சற்று தயங்கி, இல்லக்கா அது மகி இன்னைக்கு என்று இழுத்தார். மங்களம் மாதவின் தயக்கத்தையும் சமையலறையில் இருந்த சுடுதண்ணி பையையும் பார்த்துவிட்டு விஷயம் என்னவென்று புரிந்து கொண்டார். சட்டென்று மகியின் அறைக்குள் நுழைந்தார். அங்கே மகி அரைகுறை தூக்கத்தில் சுருண்டு படுத்திருந்தாள். அடப்பாவமே, பொண்ணு பெரியவளாயிருக்கா, அதை கூட ஒழுங்கு சொல்ல தெரியாம இப்படி பதறிட்டு இருக்கீங்களே மாதவா. கவிதா இல்லாத வீடு, ஒரு பொம்பளை துணை இல்லாம எப்படி இதையெல்லாம் செய்வீங்க என்று மங்களம் கொஞ்சம் சத்தமாக பேசினார். அந்த சத்தம் கேட்டு மகி மெதுவாக கண் விழித்தாள். பெரியம்மாவை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு தயக்கம் வந்தது. படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முயன்றாள். ஏய், எந்திரிக்காத, அப்படியே படுத்துக்கோ. இந்த நேரத்தில் அங்கிட்டு இங்கிட்டு நகரக்கூடாது, தீட்டு. வீட்டில் மற்ற பொருளை எல்லாம் தொடக்கூடாது என்று மங்களம் அவசர அவசரமாக சொன்னார். பெரியம்மா சொன்ன தீட்டு என்ற வார்த்தை மகியின் மனதில் ஒரு பெரிய பாரமாக இறங்கியது. தான் ஏதோ தவறு செய்துவிட்டது போலவும் வீட்டை அசுத்தம் செய்துவிட்டது போலவும் அவளுக்கு தோன்றியது. அவளது கண்கள் மீண்டும் குளமாயின. இதை கவனித்த மாதவன் உள்ளே வந்தார். மங்களத்தின் கையை பிடித்து மெதுவாக அறைக்கு வெளியே அழைத்து வந்தார். அக்கா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அவ இப்பதான் பயம் தெளிஞ்சு படுத்திருக்கா. தயவு செஞ்சு அவகிட்ட இந்த தீட்டு அசுத்தங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க என்றார் அழுத்தமான குரலில். என்ன மாதவா நீ, காலங்காலமா இருக்கிற சாஸ்திரத்தை மாற்ற முடியுமா? பொண்ணு பெரியவள் ஆயிட்டா, அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம்னு எவ்வளவோ இருக்கு. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் விஷயம் சொல்லணும், சீர் செய்யணும். கவிதா இருந்தா இதையெல்லாம் முன்னாடி நின்று செஞ்சிருப்பா. அவ இல்லாட்டினாலும் நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் முறைப்படி செய்யணும் என்றார் மங்களம். மாதவன் கவிதாவின் புகைப்படத்தை பார்த்தார். பிறகு மங்களத்திடம், அக்கா, கவிதா இருந்திருந்தா என் மகளை இந்த நேரத்தில் தனிமைப்படுத்தி தீட்டுன்னு சொல்லி ஒரு மூளையில் உட்கார வச்சிருக்க மாட்டா. அவளுக்கு உடம்பு வலிக்கிற இந்த நேரத்தில் பாசமும் அரவணைப்பும் தான் தேவை. சடங்குங்கிற பெருமைக்காக என் மகளை எல்லார் முன்னாடியும் கூச்சப்பட வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. சொந்தக்காரங்களை வரவழைச்சி அவளை ஒரு பொம்மை மாதிரி அலங்கரித்து நிற்க வைக்கிறத விட அவள் மனசும் உடம்பும் தேறுறது தான் எனக்கு முக்கியம் என்று தீர்க்கமாக சொன்னார். மங்களம் மாதவனின் பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டார். என்னப்பா சொல்ற? விசேஷம் வைக்காம எப்படி? ஊர் உலகம் என்ன பேசும் என்று கேட்டார். ஊர் உலகத்துக்காக என் மகள் கஷ்டப்படக்கூடாதக்கா. அவளுக்கு இப்போ தேவை ஓய்வு. மற்றபடி அவளுக்கு பக்குவம் சொல்லி கொடுக்க நீங்கள் இருங்க, தப்பில்லை. ஆனால் சடங்குன்னு சொல்லி அவளை பயமுறுத்தாதீங்க என்று கூறிவிட்டு மாதவன் கஞ்சியை எடுத்துக்கொண்டு மகியின் அறைக்குள் சென்றார். மகி அழுது கொண்டே சுவற்றை பார்த்தபடி படுத்திருந்தாள். மாதவன் அவள் அருகே அமர்ந்து அவளது தோளை தொட்டார். மகி குட்டி, எழுந்துருடா, இந்த சூடான கஞ்சியை குடி என்றார். மகி மெதுவாக எழுந்து அமர்ந்து, அப்பா, பெரிய மாத்திட்டுன்னு சொல்லுறாங்களே, நான் அசுத்தமாயிட்டேனாப்பா? நான் உங்களை தொடக்கூடாதா என்று ஏக்கமாக கேட்டார். மாதவன் கஞ்சியை கரண்டியில் எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டபடி, மகி, இந்த உலகத்தில் எந்த ஒரு தாயும் எந்த ஒரு பெண்ணும் அசுத்தமானவங்க இல்லை. இந்த மாதவிடாய்ங்கிறது ஒரு அற்புதம். இது இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் உயிர்களே பிறக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எப்படி அசுத்தம்னு சொல்ல முடியும்? நீ எப்பவும் போல என் செல்ல மகள் தான். நீ எதை வேணா தொடலாம், அப்பாவை எப்போ வேணா கட்டிக்கலாம். உன்னை தடுக்க இந்த உலகத்தில் யாருக்கும் உரிமை இல்லை என்றார். அப்பாவின் வார்த்தைகள் மகியின் மனதில் இருந்த பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் மொத்தமாக கரைத்தன. அவள் தன் அப்பாவின் நெஞ்சில் தலை சாய்த்து கொண்டாள். வாசலில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த மங்களத்தின் கண்களிலும் லேசாக கண்ணீர் கசிந்தது. ஒரு தந்தையால் தாயாகவும் மாறி தன் மகளை இவ்வளவு அழகாக பாதுகாக்க முடியும் என்பதை அவர் அன்றுதான் புரிந்து கொண்டார். அடுத்த 2 நாட்களும் மாதவன் அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு மகியுடனேயே இருந்தார். அவளுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து கொடுப்பது, அவ்வப்போது சுடுதண்ணி ஒத்தடம் கொடுப்பது என அவளை ஒரு நிழல் போல பார்த்து கொண்டார். மாதவனின் அன்பான கவனிப்பில் மகி உடல் அளவிலும் மனதளவிலும் நன்றாக தேறிவிட்டாள்.
4ஆம் நாள் காலை மகி பள்ளிக்கு கிளம்ப வேண்டிய நாள் வந்தது. குளித்துவிட்டு பள்ளி சீருடையை அணிந்து கொண்டு சமையலறைக்கு வந்தாள். மாதவன் அவளுக்கு மதிய உணவு பெட்டியை எடுத்து வைத்தார். அவளது முகத்தில் லேசான ஒரு தயக்கமும் பயமும் இருப்பதை மாதவன் கவனித்தார். என்னடா மகிக்குட்டி, இன்னும் வயிறு ஏதும் வலிக்குதா? முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று அன்போடு கேட்டார் மாதவன். மகி தன் நகங்களை கடித்தபடி, இல்லப்பா, வலியெல்லாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக பயமா இருக்குப்பா. ஒருவேளை கிளாஸ்ல இருக்கும்போது மறுபடியும் ட்ரெஸ்ல கரை ஆயிடுச்சுன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. குறிப்பா பசங்க முன்னாடி எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும்பா என்றாள் தலையை குனிந்தபடி. மாதவன் அவள் அருகே வந்து அவளது இரு கைகளையும் பற்றி கொண்டார். மகி, பயங்கிறது நமக்கு நாமே வச்சுக்கிற தடை. இதில் கூச்சப்படவோ வெக்கப்படவோ எதுவுமே இல்லை. இது உன்னோட உடம்புல நடக்கிற ஒரு இயல்பான விஷயம். ஒருவேளை ஸ்கூலில் உனக்கு அப்படி ஏதோ அசௌகரியம் நடந்தா நேராக உன் கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் சொல்லு. அவங்களும் ஒரு பெண் தான், உனக்கு உதவி செய்வாங்க. உன்னோட பேக்கில் எக்ஸ்ட்ரா பேட்ஸ் வச்சுருக்கேன். தைரியமாக போயிட்டு வாடா என் தங்கம் என்று அவளுக்கு தைரியம் சொல்லி பள்ளி வேனில் அனுப்பி வைத்தார். பள்ளிக்கு சென்ற மகியின் மனம் முழுக்க ஒருவித பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது. வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் போது ஒவ்வொரு முறையும் எழுந்து கொள்ளும் போதும் தன் ஆடையை சரிபார்த்து கொண்டே இருந்தாள். அவளது தோழி ஜனனி அவளது பதற்றத்தை கவனித்து விட்டாள். மதிய உணவு இடைவேளையின் போது ஜனனி மெதுவாக மகியிடம் வந்து, மகி, என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியாகவே இருக்க. உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்டாள். மகி ஜனனியை பக்கத்தில் இழுத்து ரகசியமான குரலில், ஜனனி, நான் 4 நாளைக்கு முன்னாடி பெரியவளாயிட்டேன்டி. அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு என்றாள். அதை கேட்ட ஜனனி சட்டென்று சிரித்துவிட்டு அவளது கையை தட்டினாள். அடி போடி, இதுக்கா இப்படி பயந்துட்டு இருக்க? நான் போன மாசமே பெரியவளாயிட்டேன். எங்கள் அம்மா என்கிட்ட இதெல்லாம் நார்மல்னு சொல்லியிருக்காங்க. இதில் பயப்பட எதுவுமே இல்லை. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் பார்த்துக்கிறேன் என்றாள். தன் தோழியும் இதே நிலையை தாண்டி வந்திருக்கிறாள் என்பதை அறிந்தபோது மகிக்கு தன் தந்தை சொன்ன வார்த்தைகளின் உண்மை புரிந்தது. அவளுக்குள் இருந்த பயம் பாதியாக குறைந்தது. மாலை பள்ளி முடிந்து வேனில் ஏறும்போது எதிர்பாராத விதமாக மகியின் ஆடையில் லேசான கரைப்பட்டு விட்டது. அதை வேனில் இருந்த சில மாணவர்கள் பார்த்துவிட்டு தங்களுக்குள் ஏதோ பேசி சிரிப்பது போல மகிக்கு தோன்றியது. அவளுக்கு தலை குனிவது போல் ஆகிவிட்டது. அழுகையை அடக்கி கொண்டு வீட்டிற்குள் ஓடி வந்தாள். வீட்டிற்கு வந்ததும் பையை ஒரு பக்கமாக போட்டுவிட்டு சோபாவில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். சற்று நேரத்தில் மாதவன் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்குள் நுழைந்தார். மகள் அழுவதைக் கண்டு பதறி போய் அவள் அருகே ஓடினார். மகி, என்னாச்சுடா? ஏன் அழுகிற? ஸ்கூலில் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா என்று பதற்றமாக கேட்டார். மகி அழுது கொண்டே தன் ஆடையை காட்டி, அப்பா, நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சுப்பா. வேனில் வரும்போது ட்ரெஸ்ஸில் கரை ஆயிடுச்சு. அங்கே இருந்த பசங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்கப்பா. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போகலப்பா என்று கதறினாள். மாதவன் மகளை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டார். அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு, மகி, இங்கே பாரு, இதில் அவமானப்பட என்ன இருக்கு? தப்பு உன்னோடது இல்லை. ஒருத்தரோட உடம்புல நடக்கிற இயற்கையான மாற்றத்தை பார்த்து சிரிக்கிறாங்களே, அந்த பசங்களோட வளர்ப்புல தான் தப்பு இருக்கு. அவங்களுக்கு இதை பற்றின புரிதல் இல்லை. ஒரு பெண்ணோட வலியை பார்த்து சிரிக்கிறவன் என்றைக்குமே மனுஷனாக இருக்க முடியாது. அதுக்காக நீயே அழுகணும் என்றார். மாதவன் அவளை உடைமாற்ற சொல்லிவிட்டு ஒரு தாளையும் பேனாவையும் எடுத்து எழுத தொடங்கினார். அப்பா, என்ன பண்ணுறீங்க என்று மகி வந்து கேட்டாள். உன் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன் மகி. ஸ்கூலில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் மாதவிடாய் பற்றின ஒரு விழிப்புணர்வு வகுப்பை நடத்த சொல்லி கேட்க போகிறேன். என் மகன் இனிமேல் எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழணும் என்றார் மாதவன் உறுதியான குரலில். அப்பாவின் அந்த வார்த்தைகளும் அவளது சுயமரியாதைக்காக அவர் எடுத்த முயற்சியும் மகியின் நெஞ்சை நெகிழச் செய்தது. தாயில்லாத குறையை தன் தந்தை ஒருபோதும் தனக்கு வரவிட மாட்டார் என்பதை மகி மீண்டும் ஒரு முறை ஆழமாக உணர்ந்து கொண்டாள். மறுநாள் காலை மாதவன் நேராக மகியின் பள்ளிக்கு சென்றார். அவர் எழுதிய கடிதத்தை முதன்மை ஆசிரியர் கையில் கொடுத்தார். அதை படித்து பார்த்த அந்த பெண் அதிகாரி ஒரு தந்தையின் இந்த சிந்தனையை கண்டு நெகிழ்ந்து போனார். மிஸ்டர் மாதவன், ஒரு அம்மாவே தான் மகளுக்காக இந்த அளவுக்கு யோசிப்பாங்களான்னு தெரியல. நீங்கள் ஒரு அப்பாவா நின்று உங்கள் மகளோட சுயமரியாதைக்காகவும் மற்ற பெண் பிள்ளைகளோட பாதுகாப்புக்காகவும் இதை யோசிச்சிருக்கீங்க பாருங்க. அதுதான் உங்கள் உயரிய குணம்.
கண்டிப்பாக வர சனிக்கிழமை நம்ம ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அரங்கு நடத்தப்படும் என்று உறுதியளித்தார். அப்படியே அந்த வாரம் சனிக்கிழமையும் வந்தது. பள்ளியில் ஒரு சிறப்பு மருத்துவர் வரவழைக்கப்பட்டு மாணவ மாணவிகள் இருபாலருக்கும் தனித்தனியாகவும் இணைந்தும் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. மாதவிடாய் என்பது தீட்டோ அசிங்கமோ இல்லை. அது ஒரு பெண்ணின் தாய்மைக்கான தகுதி, அவளது ஆரோக்கியத்தின் அடையாளம் என்பது ஆண் பிள்ளைகளுக்கும் புரிய வைக்கப்பட்டது. அன்று மாலை பள்ளி முடிந்து வேனில் ஏறிய மகிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. நேற்று அவளை பார்த்து பக்குவம் இல்லாமல் சிரித்த அவளது வகுப்பு மாணவன் ஆகாஷ் மெதுவாக அவள் அருகே வந்தான். அவனது முகத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி தெரிந்தது. சாரி மகி, அன்னைக்கு எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. என் வீட்லேயும் எங்கள் அக்காவுக்கு இந்த வழி இருக்கும்னு இப்போ தான் எனக்கு புரியுது. தெரியாமல் சிரிச்சிட்டேன், தப்பாக எடுத்துக்காத என்று தன் கையில் இருந்த சாக்லேட்டை அவளிடம் நீட்டினான். மகி புன்னகையோடு அதை வாங்கி கொண்டாள். அவளுக்குள் இருந்த எல்லா பயமும் கூச்சமும் அன்றோடு முழுமையாக மறைந்து போனது. நாட்கள் நகர்ந்தன. மகி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நோக்கி தயாராகி கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு அவள் படித்து கொண்டிருந்த போது திடீரென அவளுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. இந்த முறை வலி வழக்கத்தை விட மிக அதிகமாக இருந்தது. வலி தாங்க முடியாமல் அவள் படுக்கையில் சுருண்டு அழுது கொண்டிருந்தாள். மாதவன் சமையல் அறையில் இருந்து ஓடி வந்து அவள் அருகே அமர்ந்தார். மகி, என்னடா பண்ணுது? ரொம்ப வலிக்குதா? இரு, அப்பா சுடுதண்ணி வச்சுட்டு வர்றேன் என்றார். இல்லைப்பா, சுடுதண்ணி வச்சும் வலி குறையலப்பா, இடுப்பெல்லாம் அப்படியே பிளக்கிற மாதிரி இருக்குப்பா என்று அழுது கொண்டே அவளது அப்பாவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். மாதவன் அவளது கையை பிடித்து பார்த்தபோது அவளது உடல் பயங்கரமாக சுட்டது. காய்ச்சலும் சேர்ந்து கொண்டதைக் கண்டு பதறிப்போனார். இரவோடு இரவாக அவளை தூக்கி கொண்டு காரில் மருத்துவமனைக்கு விரைந்தார். மருத்துவமனையில் அவசர பிரிவில் மதி அனுமதிக்கப்பட்டாள். அவளை பரிசோதித்த பெண் மருத்துவர் வெளியே வந்து மாதவனிடம் பேசினார். மிஸ்டர் மாதவன், பயப்பட எதுவும் இல்லை. அவளுக்கு இது மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ் தான். ஆனால் அவளுக்கு இரத்த சோகை அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த வலி அவளால் தாங்கிக்க முடியலை. உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் சத்தான உணவுகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்க அம்மா கிட்ட சொல்லி கீரை, பேரிச்சம்பழம்னு அயன் சத்து இருக்கிற உணவாக கொடுக்க சொல்லுங்க என்றார் அந்த மருத்துவர். அம்மா என்ற வார்த்தையை கேட்டதும் மாதவனின் முகம் சட்டென்று வாடியது. அதை கவனித்த மருத்துவர், ஏன், என்னாச்சு என்று கேட்டார். அவளுக்கு அம்மா இல்லை டாக்டர். 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அவளுக்கு எல்லாமே நான் தான் என்றார் மாதவன் தாழ்ந்த குரலில். மருத்துவர் ஒரு நிமிடம் பிரமிப்போடு மாதவனை பார்த்தார். ஓ, ஐ எம் சாரி. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு அப்பாவா நீங்கள் அவளை இவ்வளவு தூரம் பத்திரமா கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம். நான் சில டயட் சார்ட் தர்றேன். அதன்படி அவளுக்கு சமைச்சு கொடுங்க. உங்கள் மகள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று பாராட்டி விட்டு சென்றார். மகிக்கு குளுக்கோஸ் ஏறிக்கொண்டு இருந்தது. வார்டில் படுத்திருந்த மகளின் அருகே மாதவன் வந்து அமர்ந்தார். அவளது வாடிய முகத்தை பார்த்தபோது தனக்கு சமைக்க தெரிந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தேவையான சத்துக்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளாமல் போனதை நினைத்து அவருக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. மகி மெதுவாக கண் விழித்து அப்பா என்றாள். சொல்லுடா என் தங்கம், இப்போ வலி பரவாயில்லையா என்று அவளது நெற்றியை தடவி கொடுத்தார். வலி குறைஞ்சிருச்சுப்பா. ஆனால் டாக்டர் உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்களே, நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க? என் உடம்புக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாப்பா என்று பயத்தோடு கேட்டாள். மாதவன் அவளது கையை தன் இரு கைகளுக்குள் அடக்கி கொண்டு, இல்லடா மகிச்செல்லம், உனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த அப்பன் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. இனிமேல் என் மகளை இன்னும் சத்தாகவும் ஆரோக்கியமாகவும் பார்த்துக்க போகிறேன். உன்னை ஒரு ராணி மாதிரி நான் வளர்ப்பேன்டா என்றார் கண்ணீருடன் புன்னகைத்தபடி. மகி தன் அப்பாவின் கையை தன் கன்னத்தில் ஒற்றிக்கொண்டாள். அந்த நள்ளிரவு மருத்துவமனை அறையில் ஒரு தந்தையின் பாசமும் ஒரு மகளின் நன்றி உணர்வும் அந்த இடத்தையே நெகிழச் செய்தது. மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்ததிலிருந்து மாதவனின் தினசரி வழக்கமே மாறிப்போனது. டாக்டர் கொடுத்த டயட் சார்ட் இப்போது சமையலறை சுவரில் ஒட்டப்பட்டிருந்தது. அதிகாலையிலேயே எழுந்து மகிக்காக முருங்கைக்கீரை சூப்பு வைப்பது, பேரிச்சம்பழம் மற்றும் நவதானிய உருண்டைகளை செய்து வைப்பது என மாதவன் முழுநேர தாயாகவே மாறிவிட்டார். மகியின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கி கொண்டிருந்ததால் அவளுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் எந்த ஒரு சோர்வும் வந்துவிடக்கூடாது என்பதில் மாதவன் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அன்று தேர்வுக்கான கடைசி திருப்புதல் நாள். மகி நள்ளிரவு வரை விழித்து படித்து கொண்டிருந்தாள். மாதவன் அவளுக்கு சூடாக பால் கொண்டு வந்து கொடுத்தார். மகிக்குட்டி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதடா. நல்லா படிச்சிருக்க, கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். இப்போ போய் தூங்கு, நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் தலைவலி வந்துட போகுது என்றார் அன்போடு.
மகி பாலை குடித்துவிட்டு, தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த ஒரு வருஷத்தை நான் எப்படி கடந்திருப்பேன்னு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிற விஷயத்த எல்லாம் நான் உங்ககிட்ட ஈஸியாக சொல்ல முடியுது பாருங்க. அதுதான்ப்பா என் அதிர்ஷ்டம் என்று நிகழ்ச்சியோடு சொன்னாள். மறுநாள் தேர்வு நல்லபடியாக தொடங்கி சில வாரங்களில் முடிவடைந்தது. தேர்வு முடிவுகள் வெளிவந்த அன்று மாவட்ட அளவிலான தரவரிசை பட்டியலில் மகியின் பெயர் முதலிடத்தில் இருந்தது. பள்ளி முழுவதும் அவளை கொண்டாடியது. பள்ளியில் நடந்த பாராட்டு விழாவிற்கு மாதவனும் அழைக்கப்பட்டிருந்தார். மேடையில் மகிக்கு கேடயம் வழங்கி பாராட்டப்பட்டது. அப்போது மைக் அவளிடம் கொடுக்கப்பட்டது. மகி மைக்கை பிடித்து கொண்டு கூட்டத்தை பார்த்தாள். அவளது கண்கள் நேராக பார்வையாளர் வரிசையில் பெருமையோடு அமர்ந்திருந்த தன் அப்பாவை தேடி கண்டுபிடித்தன. எல்லோரும் என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் யாருன்னு கேட்பாங்க. பொதுவாக எல்லாரும் அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என் அப்பா தான் எல்லாமே. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்தப்போ நான் தனிமையாக போயிட்டேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு பெண் குழந்தைக்கு உடம்பிலும் மனசிலும் மாற்றங்கள் ஏற்படுற அந்த மிக முக்கியமான வயசில் ஒரு தாயால் மட்டும்தான் செய்ய முடியும்னு இந்த சமூகம் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் என் அப்பா எனக்காக செஞ்சார். அவள் பேச பேச அரங்கமே நிசப்தமானது. ஒரு ஆணால் நாப்கின் வாங்கி தர முடியாது, பீரியட்ஸ் பற்றி பேச முடியாதுங்கிற தயக்கத்தை எல்லாம் உடைச்சி எனக்காக ஒரு அம்மாவாக மாறி நின்னார். நான் பள்ளிக்கு நடுவே கூச்சப்பட்டு நின்னப்போ எனக்காக பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட பேசி விழிப்புணர்வு வகுப்பு நடத்த வச்சார். இந்த தங்கம் இன்னைக்கு மேடையில் ஜொலிக்குதுன்னா அதுக்கு என்னை பக்குவப்படுத்திய என் அப்பாங்கிற தாயும் தான் காரணம் என்று கூறி மேடையில் இருந்தே தன் அப்பாவை பார்த்து கை கூப்பினாள். அரங்கத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். மாதவனின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சுற்றி இருந்த பல பெற்றோர்கள் மாதவனின் கைகளை பிடித்து பாராட்டினார்கள். விழா முடிந்து இருவரும் வீட்டிற்கு வந்தனர். மகி தன் கையில் இருந்த கேடயத்தை நேராக கவிதாவின் புகைப்படத்திற்கு முன்னால் வைத்தாள். பிறகு தன் அப்பாவை கட்டிக்கொண்டு, நான் உங்களை பெருமைப்படுத்திட்டேன்பா என்றாள். மாதவன் அவளது தலையை கோதி, இல்லடா மகி, நீ என்ன ஒரு முழுமையான அப்பாவா, ஒரு நல்ல தாயா ஆக்கியிருக்க. உன்னோட இந்த வளர்ச்சி தான் கவிதாவுக்கு நான் செய்கிற ஆகச்சிறந்த கடமை என்றார். காலங்கள் மாறலாம், மனிதர்களின் பார்வைகள் மாறலாம். ஆனால் ஒரு தந்தை தன் மகளின் மீது காட்டும் தூய்மையான பாசமும் அவளது இயற்கையான தேவைகளை புரிந்து கொள்ளும் பக்குவமும் இருந்தால் அங்கே எந்த ஒரு பெண் குழந்தையும் தாயில்லாத குறையை உணர மாட்டாள் என்பதற்கு மாதவனும் மகியும் ஒரு வாழும் உதாரணமாய் நின்றார்கள். மகியின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்து பள்ளியில் அவளுக்கு கிடைத்த பாராட்டும் புகழும் ஒருபுறம் இருந்தாலும் மாதவனின் பொறுப்பு இன்னும் அதிகமானது போல அவருக்கு தோன்றியது. மகி இப்போது 15 வயதின் அடுத்த கட்டத்திற்குள் நுழைகிறாள். அவளது உடலிலும் மனதிலும் இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படும் பருவம் இது. பள்ளி விடுமுறை நாட்கள் என்பதால் மகி வீட்டிலேயே இருந்தாள். ஒரு நாள் மதியம் மாதவன் அலுவலகத்தில் இருந்தபோது வீட்டின் தொலைபேசி ஒலித்தது. எடுத்து பேசிய போது அங்கே எதிர்முனையில் இருந்தது மங்களம் அக்காதான். மாதவா, மங்களம் பேசுகிறேன்ப்பா. மகி லீவில் தானே இருக்கா? அவளை ஒரு 4-5 நாள் என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறியா? இங்கே என் நாத்தனார் பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்றா இருந்தால் அவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல என்றார். மாதவன் சற்று யோசித்தார். மகி எப்போதும் வீட்டிலேயே அடைந்து கிடப்பது அவருக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. அவளுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. சரிங்க அக்கா, நான் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது அவளை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் என்றார் மாதவன். அன்று மாலை மங்களத்தின் வீட்டில் மகியை கொண்டு போய் விட்டார் மாதவன். வீடே உறவினர்களால் களைகட்டி இருந்தது. மங்களத்தின் நாத்தனார் மகள்களான ரேகா, கவிதா என அவளது வயதுடைய தோழிகள் பலரை அங்கு பார்த்ததும் மகிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மகி குட்டி, பயப்படாமல் இரு. பெரியம்மா வீடானாலும் இதுவும் உன் வீடு தான். ஏதாச்சும் வேணும்னு தயங்காமல் பெரியம்மா கிட்ட கேளு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, சரியா என்று அவளது தலையை கோதிவிட்டார். விடைபெற்றார் மாதவன். முதல் 2 நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்தன. மகி தன் வயது பெண்களுடன் அரட்டை அடிப்பது, விளையாடுவது என உற்சாகமாக இருந்தாள். ஆனால் 3வது நாள் காலை அவளுக்கு பெரும் சோதனையாக அமைந்தது. அன்று அதிகாலையிலேயே மகிக்கு தன் வயிற்றில் லேசான வலி தெரிந்தது. நாட்குறிப்பை யோசித்து பார்த்தபோது அவளது மாதவிடாய் சுழற்சி நெருங்கிவிட்டது புரிந்தது. அவளுக்குள் ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டது. இது தன் சொந்த வீடு இல்லை. தன்னிடம் தேவையான அளவிற்கு பொருட்கள் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கே தன் அப்பா இல்லை. மெதுவாக படுக்கையை விட்டு எழுந்து கழிவறைக்கு சென்றாள். அவள் பயந்தது போலவே மாதவிடாய் ஏற்பட்டிருந்தது. தன் கைப்பையை தேடி பார்த்தபோது அதில் ஒரே ஒரு சானிட்டரி நாப்கின் மட்டுமே இருந்தது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பெரியம்மாவுக்கு தெரிஞ்சால் மறுபடியும் தீட்டுன்னு சொல்லி தனியாக உட்கார வச்சிருவாங்களோ? மற்ற அக்காங்க முன்னாடி கூச்சமாக இருக்குமே என்று அழுது கொண்டே கழிவறைக்குள்ளேயே நின்று கொண்டிருந்தாள். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. வெளியே மங்களம் நின்று கொண்டிருந்தார். மகி, உள்ளே என்ன பண்ணுறடா
எவ்வளவு நேரமாச்சு, குளிச்சிட்டியா என்று கேட்டார். மகி மெதுவாக கதவை திறந்து முகத்தை வாடியபடி வைத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவளது முகத்தை பார்த்ததுமே மங்களத்திற்கு விஷயம் புரிந்துவிட்டது. மகி, என்னாச்சுடா, வயிறு வலிக்குதா, உனக்கு அந்த நாளா என்று மெதுவான குரலில் கேட்டார். மகி பயத்துடன் தலையை ஆட்டினாள். பெரியம்மா, ஆமாம், ஆனால் என்கிட்ட பேட்ஸ் அதிகமாக இல்லை, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா என்ற தயக்கத்தோடு கேட்டாள். மங்களம் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். முன்பு ஒரு முறை மாதவன் தன்னிடம் சண்டையிட்டு, என் மகளுக்கு உடம்பு வலிக்கிற நேரத்தில் பாசமும் அரவணைப்பும் தான் தேவை, தீட்டுன்னு சொல்லி அவளை தனிமைப்படுத்தாதீங்க என்று சொன்ன வார்த்தைகள் மங்களத்தின் காதுகளில் ஒலித்தன. மங்களத்தின் முகம் மாறியது. அவளது கையை பற்றி கொண்டார். இதுக்கு எதுக்குடா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு? இந்தா, முதல்ல வந்து என் பெட்டில் படுத்துக்கோ. உங்கள் அப்பன் அன்னைக்கு எனக்கு பெரிய பாடம் சொல்லி கொடுத்தான். சாஸ்திரத்தை விட என் வீட்டு பெண்ணோட வலியும் மனசும் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ என் வீட்டு பொண்ணுடா, உனக்கு தேவையானதை நான் செய்ய மாட்டேனா என்று மிகவும் அன்போடு சொன்னார். மங்களம் உடனே தன் மகளை அனுப்பி கடையில் இருந்து நாப்கின் வாங்கி வர சொன்னார். தன் கையாலேயே சூடாக இஞ்சி டீ போட்டு வந்து மகிக்கு கொடுத்தார். நீ இந்த ரூம்லேயே ரெஸ்ட் எடு மகி, யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க, உனக்கு எது வேணாலும் பெரியம்மா கிட்ட கேளு என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டார் மங்களம். பெரியம்மாவின் இந்த திடீர் மாற்றத்தை கண்ட மகிக்கு அழுகையே வந்துவிட்டது. தன் அப்பா விதைத்த அந்த புரிதல் இன்று உறவினர்களின் மனங்களையும் மாற்றி இருப்பதை அவளால் உணர முடிந்தது. அன்று மாலை மாதவன் மகியை பார்ப்பதற்காக மங்களத்தின் வீட்டிற்கு வந்தார். வாசலிலேயே நின்றிருந்த மங்களம் மாதவனை கண்டதும் புன்னகையோடு வரவேற்றார். வாப்பா மாதவா, உன் மகள் உள்ள படுத்துட்டு இருக்கா, அவளுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் நீ பயப்பட வேண்டாம், நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன், தீட்டுன்னு சொல்லி நான் அவளை ஒதுக்கி வைக்கல, என் பக்கத்திலேயே தான் படுக்க வச்சிருக்கேன் என்றார் மங்களம் நெகிழ்ச்சியோடு. மாதவன் வியப்போடு மங்களத்தையே பார்த்தார். அவரது கண்களில் ஒரு திருப்தியும் நன்றியும் தெரிந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா என்றார் மாதவன். எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ், ஒரு அப்பனா நீ காட்டின பாசம்தான் இன்னைக்கு என் கண்ணை திறந்திருக்கு. நீ கவிதாவுக்கு புருஷனா வாழல மாதவா, அவளோட மறு வடிவமா தாயாவே வாழ்ந்துட்டு இருக்க என்று மங்களம் சொன்னபோது மாதவனின் மனதில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல் இருந்தது. அறைக்குள் சென்று தன் மகளின் முகத்தை பார்த்தார் மாதவன். மகி படுக்கையில் இருந்தபடியே தன் அப்பாவை பார்த்து புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் என் அப்பா என்னை எங்கே அனுப்பினாலும் பாதுகாப்பாகத்தான் இருக்க வைப்பார் என்ற முழுமையான நம்பிக்கை தெரிந்தது. மங்களம் அக்காவின் வீட்டில் கழித்த அந்த நாட்கள் மகிக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருந்தது. காலங்காலமாக பெண்களுக்குள் இருக்கும் சில கட்டுப்பாடுகளையும் பயங்களையும் தன் அப்பாவின் அன்பான அணுகுமுறை எப்படி உடைத்திருக்கிறது என்பதை அவள் நேரில் கண்டாள். விடுமுறை முடிந்து அவர்கள் மீண்டும் தங்கள் வீட்டிற்கு திரும்பினர். இப்போது மகி 11ஆம் வகுப்பில் தனக்கு பிடித்த அறிவியல் பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கத் தொடங்கினாள். படிப்பு தேர்வுகள் என நாட்கள் மிக வேகமாக ஓடின. மாதவனின் உலகமும் எப்போதும் போல மகியை சுழற்றியே சுழன்றது. அவளுக்கு தேவையான நேரத்திற்கு சத்தான உணவு கொடுப்பது, அவளுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகளை செய்வது என அவர் ஒரு நொடியும் சோர்வடையவில்லை. மகிக்கு இப்போது 16 வயது. அவளது உடல் முன்பை விடவும் மனதளவிலும் இன்னும் பக்குவமடைந்த பெண்ணாக மாறியிருந்தாள். மாதவிடாய் நாட்கள் வரும்போதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்த அந்த பயமும் பதற்றமும் இப்போது அவளிடம் இல்லை. அதை மிகவும் இயல்பாக கையாள பழகியிருந்தாள். அதற்கு முழுமுதற் காரணம் அவளது தந்தை அவளுக்கு கொடுத்த புரிதல்தான். ஒரு நாள் மாலை பள்ளி முடிந்து மகி வீட்டிற்கு வந்தபோது மிகவும் சோர்வாக காணப்பட்டாள். வழக்கமாக பள்ளி முடிந்து வந்ததும் அன்றைய சுவாரஸ்யமான கதைகளை தன் அப்பாவிடம் படபடவென பேசும் மகி அன்று அமைதியாக தன் அறைக்குள் சென்று படுத்து கொண்டாள். சமையலறையில் காப்பி போட்டு கொண்டிருந்த மாதவன் மகியின் அமைதியை கவனித்தார். மெதுவாக அவளது அறைக்குள் நுழைந்தார். மகி குட்டி, என்னாச்சுடா, இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க, உடம்பு ஏதும் சரியில்லையா என்று அவளது நெற்றியை தொட்டு பார்த்தார். நெற்றியில் காய்ச்சல் இல்லை, ஆனால் அவளது கண்கள் கலங்கி இருந்தன. இல்லப்பா, உடம்புக்கு ஒன்றும் இல்லை என்று தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் மகி. மாதவன் அவள் அருகே அமர்ந்து அவளது கையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டார். மகி, உனக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா இந்த அப்பா கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போற? என்னாச்சுடா, ஸ்கூலில் எதுவும் பிரச்சனையா என்று மிகவும் கனிவோடு கேட்டார்.
மகி மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். தன் அப்பாவின் முகத்தையே சில நொடிகள் பார்த்தவள், அப்பா, இன்னைக்கு எங்கள் பயாலஜி கிளாஸில் இனப்பெருக்க மண்டலம் பாடமும் பெண்களோட மாதவிடாய் சுழற்சி பற்றியும் நடத்துனாங்கப்பா என்று தயங்கி நிறுத்தினாள். அதுக்கு என்னடா, அது உன்னோட பாட புத்தகத்தில் இருக்கிற ஒரு அறிவியல் விஷயம்தானே என்றார் மாதவன் புன்னகையோடு. ஆமாப்பா, ஆனால் அந்த பாடம் நடத்தும்போது கிளாஸில் இருந்த பசங்க எல்லாரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே எங்களை வேடிக்கை பார்த்தாங்கப்பா. டீச்சரும் அந்த பாடத்தை நடத்தும்போது ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு சில பகுதிகளை வேக வேகமாக கடந்து போயிட்டாங்க. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சுப்பா. நம்ம வீட்டில் நீங்கள் என்கிட்ட இதை எவ்வளவு இயல்பாக ஒரு அறிவியல் ரீதியாகவும் உடல் நலன் ரீதியாகவும் புரிய வச்சுருக்கீங்க. ஆனால் வெளியில் சமூகத்தில் இன்னும் ஏன் இதை ஒரு அசிங்கமான விஷயமாகவே பார்க்குறாங்கப்பா. ஏன் இன்னும் இந்த தயக்கம் மாறவே மாட்டேங்குது என்று தன் மனதில் இருந்த ஆதங்கத்தை கொட்டினாள். மாதவன் மகியின் கேள்வியை கேட்டு வியந்து போனார். தன் மகள் வெறும் உடல் அளவிலான மாற்றங்களை தாண்டி அதை சுற்றியிருக்கும் சமூக பார்வையை பற்றி சிந்திக்கும் அளவிற்கு வளர்ந்திருப்பதை எண்ணி பெருமைப்பட்டார். மகி, நீ கேட்கறது 100% நியாயமான கேள்விதாண்டா என்று ஆரம்பித்தார் மாதவன். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சில பழக்க வழக்கங்களை இன்னைக்கு இருக்கிற அறிவியல் காலத்துலேயும் அப்படியே பிடிச்சிட்டு தொங்குறது தான் நம்ம சமூகத்தோட பலவீனமே. ஆனால் மாற்றம்ங்கிறது ஒரே நாளில் வந்து விடாது. ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற ஆண்களும் அப்பாக்களும் இதை பற்றி தயக்கம் இல்லாமல் பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த சமூகம் மாறும். உங்கள் டீச்சரே கூச்சப்படுறாங்கன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படி. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது மகி. நீயும் உன் தோழிகளும் தான் அடுத்த தலைமுறை. இந்த அறிவியல் உண்மைகளை நீங்கள் இன்னும் தைரியமாக இயல்பாக கடந்து போக பழகணும். மற்றவர்கள் சிரிக்கிறார்கள் என்பதற்காக நீ ஏன் உன் தலையை குனியணும் என்றார் மாதவன் அழுத்தமாக. அப்பாவின் அந்த பக்குவமான விளக்கம் மகியின் மனதில் இருந்த குழப்பங்களை தீர்த்தது. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா என்றால் மகி உற்சாகமாக. என்னடா மகி குட்டி? நம்ம ஸ்கூலில் வர்ற வாரம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அதில் நானும் என் ஃப்ரெண்டு ஜனனியும் சேர்ந்து பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் மாதவிடாய் சுழற்சி பற்றி ஒரு விழிப்புணர்வு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்ப்பா. மற்றவங்க சிரிக்கிறாங்கன்னு ஒதுங்கி போகாமல் அவங்களுக்கு இதோட அறிவியலை நாங்களே புரிய வைக்க போகிறோம் என்றால் உறுதியான குரலில். மாதவனின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. அதிசயமாக இருக்கே, தாராளமாக செய்டா செல்லும். இதுக்கு தேவையான எல்லா ஷார்ட்ஸு மாடல்ஸ் செய்கிறதுக்கு இந்த அப்பா உனக்கு உதவி செய்கிறேன் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டார். அடுத்த சில நாட்கள் வீடே ஒரு ஆய்வு கூடமாக மாறியது. மாதவனும் மகியும் இணைந்து விதவிதமான விளக்கப்படங்களையும் அதன் பின்னணியில் இருக்கும் அறிவியல் உண்மைகளையும் அழகாக தயார் செய்தனர். சமூகத்தின் கேள்வியை தன் அறிவாலும் தைரியத்தாலும் எதிர்கொள்ள துணிந்த தன் மகளை பார்க்கும்போது மாதவனுக்கு தான் வளர்த்த வளர்ப்பு வீண் போகவில்லை என்ற திருப்தி உண்டானது. பள்ளி அறிவியல் கண்காட்சி அன்று காலையிலேயே பள்ளி வளாகமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. பல பள்ளிகளில் இருந்தும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வந்திருந்தனர். அரங்கின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த ஒரு மேஜையில் மகியும் அவளது தோழி ஜனனியும் தங்களது திட்டத்தை நேர்த்தியாக வடிவமைத்து வைத்திருந்தனர். மாதவிடாய் சுழற்சியின் அறிவியல் பின் விளைவுகள், அந்த நாட்களில் உடலுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பயன்படுத்திய நாப்கின்களை சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காமல் எப்படி முறையாக அளிப்பது போன்ற விவரங்கள் அடங்கிய வண்ணமயமான விளக்கப்படங்களை அவர்கள் காட்சிப்படுத்தி இருந்தனர். கண்காட்சி தொடங்கியது. பலரும் அந்த மேஜையை கடந்து செல்லும் போது தலைப்பை பார்த்துவிட்டு லேசான தயக்கத்துடன் நகர்ந்து சென்றனர். சிலர் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டு சிரிப்பதையும் மக்கி கவனித்தாள். ஆனால் இந்த முறை அவளுக்குள் எந்த பயமும் வரவில்லை. தன் தந்தை கொடுத்த தைரியம் அவளது முதுகெலும்பாக பின்னணியில் நின்றது. அப்போது பள்ளியின் அறிவியல் ஆய்வாளர் மற்றும் சில நடுவர்கள் அவர்களது மேஜை அருகே வந்தனர். அவர்களுடன் பார்வையாளர்கள் கூட்டமும் பின்தொடர்ந்தது. நடுவர்களில் ஒருவர், மகி, உங்களோட தலைப்பு ரொம்ப வித்தியாசமாகவும் அதே சமயம் சமூகத்தில் இன்னும் பேச தயங்குற ஒன்றாகவும் இருக்கு. இதை பற்றி நீங்கள் எப்படி விளக்க போறீங்க என்று கேட்டார். மகி ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு மிகவும் தெளிவான உறுதியான குரலில் பேச தொடங்கினாள். சார், நாம் விண்வெளிக்கு மனிதனை அனுப்புறதை பற்றியும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். ஆனால் இந்த பூமியில் மனித இனம் தொடர்வதற்கு காரணமான ஒரு பெண்ணின் உடலியல் மாற்றத்தை இன்னும் ஒரு தீட்டாகவும் மூடி மறைக்க வேண்டிய அசிங்கமாகவும் பார்க்கிறோம். மாதவிடாய் என்பது எந்த ஒரு பெண்ணும் தன் சுய விருப்பத்தால் தேர்ந்தெடுப்பது அல்ல. அது இயற்கையாக அவளது உடலுக்குள் நடக்கும் ஒரு அற்புதம்.
அவளது தெளிவான பேச்சை கேட்டு அங்கிருந்த கூட்டம் மெதுவாக கூடத் தொடங்கியது. இந்த 3 நாட்களும் பெண்களுக்கு வெறும் வயிற்று வலி மட்டும் ஏற்படுவதில்லை. கடுமையான ஹார்மோன் மாற்றங்களால் மன உளைச்சலும் உடல் சோர்வும் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையானது வீட்டின் மூலையில் ஒதுக்கி வைக்கும் தீட்டு என்ற முத்திரை அல்ல, மாறாக குடும்பத்தினரின் பாசமான அரவணைப்பும் சத்தான உணவும் முறையான ஓய்வும் தான். இதை பெண்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, வீட்டில் இருக்கும் ஆண்களும் தந்தையர்களும் கணவன்மார்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பேசி முடித்தாள் மகி. அவள் பேசி முடித்ததும் அங்கிருந்த பெண் நடுவர் ஒருவர் தன் கைகளை தட்டி பாராட்டினார். தொடர்ந்து அரங்கம் முழுக்க கைத்தட்டல் ஒலி எழுந்தது. பல பெண் பிள்ளைகளின் முகங்களில் ஒருவித நிம்மதியும் பெருமையும் தெரிந்தது. சில பெற்றோர்கள் மகியிடம் வந்து, இவ்வளவு தைரியமா, அழகா இந்த வயசுல நீங்க இதை பேசிட்டீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு என்று பாராட்டினர். அறிவியல் கண்காட்சியின் இறுதி பரிசளிப்பு விழா மாலை நடைபெற்றது. ஒட்டுமொத்த கண்காட்சியின் சிறந்த சமூக விழிப்புணர்வு திட்டம் என்ற முதல் பரிசு மகியின் திட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டது. மேடையில் பரிசை வாங்கும்போது மகி கூட்டத்தில் இருந்த தன் அப்பாவை தேடினாள். அரங்கத்தின் கடைசி வரிசையில் நின்று கொண்டு கண்களில் பெருமை பொங்க தன் மகளை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தார் மாதவன். பரிசை வாங்கி கொண்டு ஓடி வந்து தன் அப்பாவின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றாள் மகி. அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, இன்னைக்கு எல்லாரும் என்ன வாழ்த்தினாங்க, ஆனா இந்த வெற்றிக்கு விதை போட்டது நீங்க தான்ப்பா என்று நெகிழ்ந்து போனாள். மாதவன் அவளை தூக்கி நிறுத்தி அவளது கண்ணீரை துடைத்தார். இல்லடா மகிக்குட்டி, இந்த சமூகம் உன்னை ஒரு சாதாரண பெண்ணா பார்த்தப்போ நீ ஒரு சாதனை பெண்ணா மாறி நின்று இருக்க. ஒரு அம்மாவா அப்பாவா என் கடமையை நான் முழுசா செஞ்சு முடிச்சிட்டேன்னு இன்னைக்கு தான் என் மனசு நிறைவா இருக்குடா என்றார் நான் தழுதழுக்க. வீட்டிற்கு திரும்பியதும் மகி தன் தங்கப் பதக்கத்தை கவிதாவின் புகைப்படத்திற்கு மாட்டிவிட்டாள். அன்று இரவு அவர்கள் வீட்டின் சமையலறையில் மாதவனும் மகியும் இணைந்து சமைத்து கொண்டிருந்தனர். அப்பா, அடுத்த வாரம் எனக்கு 11ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வு வருதுப்பா, இன்னைக்கு நீங்கள் தான் எனக்கு காஃபி போட்டு தரணும் என்று மகி செல்லமாக அடம்பிடித்தாள். அப்படியே ஆகட்டும் என் மகாராணிக்கு என்று சிரித்து கொண்டே காஃபி போடத் தொடங்கினார் அந்த தாயுமானவன். தலைமுறைகள் மாறினாலும் உறவுகளின் பாசமும் புரிதலும் ஒரு குடும்பத்தை எப்படி பக்குவப்படுத்தும் என்பதற்கு மாதவனும் மகியும் அந்த சிறிய வீட்டின் சுவர்களுக்குள் அன்பின் பேரொழியாய் வாழ்ந்து கொண்டிருந்தனர். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.